வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடத்தப்பட்டு வரும் ஃபிட் இண்டியா சைக்கிள் ஓட்டுதல் பேரணியின் 25வது நிகழ்ச்சி சிறப்பு மூவர்ண கொடி பேரணி என்று அழைக்கப்படுகிறது. இன்று புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்பேரணியில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்க உள்ளார். இந்திய விண்வெளி வீரர் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வார் என்று மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அறிவித்துள்ளார். வரவிருக்கும் ஆக்சிஜன் மிஷன் 4 ஒரு பகுதியாக இந்த சோதனைகள் நடத்தப்படுகிறது. பொதுமக்களின் போக்குவரத்து நலன் மற்றும் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இறந்தவரின் உடல் மீது சாத்தப்படும் மாலைகள், மலர் வளையங்களை இறுதி ஊர்வலத்தின் போது சாலையில் வீசாமல் இடுகாட்டினுள் ஓரமாக வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக பட்டாசுகள் வெடிப்பது, அனுமதியின்றி சாலைகளில் இரங்கல் செய்தி பேனர் வைப்பதை தவிர்க்குமாறும், மீறினால் இறப்பு பதிவின் போது உரிய அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேருவதற்கான இவ்வாண்டிற்கான நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 7ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.centacpuducherry.in என்ற இணையதளத்தை காணலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூன் 6ஆம் தேதி வரை அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் பிளே ஆஃப் குவாலிஃபயர் சுற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.